கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வருடம் முழுக்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு புது வருடம் பிறந்து விட்டாலே எல்லாரும் என்ன நினைப்போம், அப்பாடா ஒரு சுழற்சி முடிஞ்சிருச்சு, புது சுழற்சி ஆரம்பமாகுது. இந்த தருணத்தில் நாம் பல விதத்துலேயும் மனதுக்குள்ளே ஒரு கோட்டை கட்டியிருப்போம் இல்லையா? கன்னிராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பதிவு மனதில் நிறுத்திக்கங்க. சரி, இந்த வருடம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய மொத்த திறமையும் வெளிப்படுகின்ற ஆண்டாக இருக்கிறது. மறைஞ்சு இருக்கிற மனதுக்குள்ள ஒளிந்திருக்கின்ற திறமைகள் வெளியில் வரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு. அதை மனதில் நிறுத்திக்கங்க. இந்த திறன் உங்களுக்கு வெளிப்பட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதை மனதில் நிறுத்திக்கங்க. அது மட்டும் இல்லை, சொத்துக்கள், நீண்ட நாளாக எனக்கு வீடே இல்லை, நான் வாடகை குடியிருப்பில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வருடம் உங்கள் திறமையை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக குடியிருப்பதற்கு சொந்தமாக பூமி கிடச்சிரும். அது மாதிரி கிரகங்கள் இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்குள்ள 3 கிரகத்தோட அந்த பயணம் வேற இருந்துன்னு இருக்குது. இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல முக்கியமான கிரகம் வலுப்பெறுகிறது. இதன் காரணத்தினால உங்களுடைய திறமை வெளிப்படுகின்ற காலமாக இருக்கு. அப்போ கன்னிராசி அன்புள்ளங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும்? சினிமா துறைகளில், கலைத்துறையில், பொதுவாக கலைத்துறை எடுத்தாலே அதில் நிறைய கலைகள் இருக்குது. அதில் இருக்கிறவா நல்ல லாபத்தை அடைய போகிறீங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான லாபம் இருக்கிறது. வியாபார தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கன்னிராசிக்காராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பேச்சு திறன் வெளிப்பட்டு அந்த அபரிவிதமான லாபம் கிடைக்கக்கூடிய இந்த ஆண்டாக இருக்கிறது. அதை மாதிரி நிறுத்திக்கங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஒரு பெரிய விஷயத்தை நம்மளால் செய்ய முடியலே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கன்னிராசி அன்புள்ளங்கள் இந்த வருடம் நிச்சயமாக அந்த சாதனையை செய்வீங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய சிறந்த அந்த முயற்சியை போடணும். ஏன்னா உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறது காரணத்தினால கூலி வேலைக்கு போகிறவங்க அல்லது வியாபார தொழிலில் செய்கிறவங்க, பிறர் இடத்துல நாம் ஒரு பொசிஷனில், அது ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே ஒரு சிறந்த லாபமாக இருக்கும் இந்த வருடம். ஏன்னா புதன் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் புத்திசாலிங்க, நல்ல அறிவாளிங்க, தொலைநோக்கு பார்வை, அறிவு கூர்மை, பல தரப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வது, உலக நாடுகளின் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரைக்கும் உங்கள் அறிவு கடல் அந்த அளவுக்கு வெளிப்படும். குடும்பத்துக்குள்ள குதூகலம் ஏற்பட போகிறது. நீண்ட நாளாக கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் திருமண தடை இந்த நேரத்தில் விலகுது. இதை நீங்கள் முதல்ல நிறுத்திக்கங்க. பொதுவாக ஒரு வருடம் பிறந்தால் நமக்கு நம்மளுடைய சுய திறமை வெளிப்பட்டாலே போதும். இந்த கிரகங்களை தாண்டி நாம் பல விதத்திலும் சாதனை பண்ணலாம். அதை மனதில் நிறுத்திக்கங்க. அப்போ எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நாம் ஒரு சின்ன கணக்குகளை நாம் போடும்போது உங்களுக்கு திறமை வெளிப்பட்டு லாபம் கூடுகின்ற ஆண்டாக இருக்கிறது. திடீர்னு பணவரவு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதனால் வரைக்கும் நாம் ஒரு பணத்தை பெருசாக பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த கன்னிராசிக்காராளுக்கு இந்த ஆண்டு
ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து உங்கள் மனதை திருப்திப்படுத்தும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. உங்களுடைய சொந்த திறமையை நீங்கள் எந்த மாதிரியான திறமைகள் வச்சுருந்தாலும், ஏன்னா இந்த உலகத்துக்குள்ள லட்சக்கணக்கான தொழில்கள் இருக்கின்றன. எத்தனையோ சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதிக்குது. எதுக்குள்ள உங்கள் திறமை, ஆர்வம், அக்கறை இருக்கிறதோ அதை வெளியே கொண்டு வாங்க. கொண்டு வரக்கூடிய ஆண்டை தான் தானாகவே கொண்டு வந்துடுவீங்க. இருந்தாலும் உங்களுடைய சுயமுயற்சி என்று ஒன்று இருக்கிறது இல்லையா, அதை மனசை மகிழ்ச்சியாக வச்சுட்டு தைரியமாக செயல்படுங்க. உங்கள் தொழில் வியாபாரத்தில் இறங்குங்க. வீடு நிறைய லாபம் வந்து சேரும். அப்போது குடும்பத்துக்குள்ளே நல்ல சந்தோஷம் கிடைக்குது. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் சீராக இருக்கும். அதுவும் இந்த வருடம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அந்யோன்யம் கிடைக்குது. அப்போ கன்னிராசி அன்புள்ளங்கள் இதை மனதில் நிறுத்திக்கிட்டு மனதை குதூகலமாக வைத்துக்கொண்டு உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்களுடைய நட்புகள் வட்டாரங்களில் இதெல்லாம் நீங்கள் முழுமனதோட சந்தோஷத்தோட திறமையோடு செயல்படுங்க. பெரிய லாபம் காத்திருக்கு. திடீர்னு வருமானம் வேறு உங்களுக்கு வருவதற்கு உண்டான யோகம் இருக்கிறது. இதை மனதில் நிறுத்திக்கங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு திறமைகள் வெளிப்படுகின்ற ஆண்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலை, ஏதாவது ஒரு விஷயத்தில் திறமைசாலி தான். அதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி அதிநவீனமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே, ஏன்னா உங்களை பேசி யாரும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒரு மகா புத்திசாலி நீங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் திறமையை வெளியே கொண்டு வாங்க. லாபமும் பணமும் ஆடம்பரமான வாழ்க்கையும் உங்களை வந்து சேரும். திறமை வெளியே வரணும். இதை மனதில் நிறுத்திக்கங்க. இன்னொரு விஷயம், நீண்ட தூர பயணங்கள். அதாவது நான் பிறந்த ஊரில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி போய் எனக்கு ஒரு வேலை கிடைக்கிது, அது ஒரு தொழில் கிடைக்கிது, ஒரு நட்பு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா தூரமாக நீங்கள் போகணும். அங்கே உங்களுடைய திறமை அற்புதமாக வேலை செய்யும். இது கன்னி ராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடணும். வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. பெண்கள், வீட்டு பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்யாண வயசில் பொம்பளை பிள்ளைங்களோ அல்லது பசங்களோ இருந்து பெண் தேடுகின்ற கன்னிராசி பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் அவர்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் தலை சாய்க்க வேண்டிய காலம் வரும். அதை மனதில் நிறுத்திக்கங்க. வாக்குவாதங்களை வீட்டுக்குள்ளே தவிர்த்துருங்க. ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தாலும் அப்படியா அதை நாளைக்கு பார்த்துக்கிடலான்னு நாளை என்று தள்ளி போட்டுருங்க. வாக்குவாதம் உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போய்டும். அதை மனதில் நிறுத்திக்கங்க. ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஆழமாக சிந்தித்து பேசக்கூடிய நபர்கள் நீங்கள். கணக்காளர்கள்னு வச்சுக்கிடலாம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பட்டயக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டயக்காரர்கள் மிகப்பெரிய எழுத்தாளர்கள். அந்த மாதிரி உங்களுடைய எழுத்து திறன்லாம் அழகாக இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். அப்போது உங்களுடைய சுய பரிசோதனையும் நீங்கள் செய்து கொள்ளணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்குள்ளே தசாநாதன் இதெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் தாண்டி பொது பலனாக இந்த ஆண்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. திறமை வெளிப்பட்டு நல்ல லாபம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சங்கடங்கள் இருக்கு இல்லையா, அவங்கள விட்டு நீங்கள் விலகி போங்க. அதே போல் அளவுக்கு அதிகமான செலவினங்களும் வரும். ரெட்டிப்பு லாபம் வந்தாலும் அதீத செலவும் இருக்குது. அப்போ செலவுன்னா அவசியத்தை செய்யுங்க. அவசியமில்லாத செலவு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மனதார நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்போ தான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு உயரும், வீட்டில் பொன்னும் பொருளும் தங்கும். இதை மனதில் நிறுத்திக்கங்க. உங்கள் திறமையை காட்டுங்க. நல்லா இருக்குது.
இந்த வருடம் உண்மையிலேயே நல்லா இருக்குது. உங்களுடைய சாதகத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாது. பொதுவாக கிரக அமைப்புகள் கன்னிராசிக்கு சில சில இன்னல்கள் இருந்தாலும் சீரான வருமானம் உண்டு, மனதில் மகிழ்ச்சி உண்டு. அது நீங்கள் முடிவெடுத்தால் திறமை மேலே வெளிப்படணும். அதை மனதில் நிறுத்திக்கங்க. இந்த ஆண்டு அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பயப்பட வேண்டாம், எதையும் தைரியத்தோடு செயல்படுங்க. இதேபோல் ஒரு நல்ல தகவலோடு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு திரும்பவும் தருவேன். அதுவரை காத்திருங்கள்.